Yeah. Paris மேலே overlap. Actually, I came from more so. பேசிக்கலாக சொல்ல போனோம்னா எங்கள் அப்பா வந்து ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ தட் பிளட் இஸ் தேர் வித் இன் மீ அண்ட் ஐ எம் a chartered accountant. Got married to another chartered accountant and a CPA and a CMA. And எங்கள் குழந்தைகள் 2 பேருமே டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நான் ஒரு நோபல் ப்ரொஃபஷன் செய்யுங்கோ 2 பையன்கள் எனக்கு. அதான் மூத்த பையனை வந்து கட்டாயம் நீ மெடிசன் தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா நான் ரொம்ப கம்பல் பண்ணினோம். அவனும் இந்தியன் ஹைஸ்கூலில் தான் படித்தான் அண்ட் அவன் ஹெட் பாயாக வேற இருந்தான். அப்போ அவன் கிளியராக சொல்லிட்டான், இல்லை நான் மாட்டவே மாட்டேன், நீங்கள் வந்து எனக்கு காமர்ஸில் எனக்கு கையெழுத்து போட மாட்டேன்னா நானே கையெழுத்து போட்டு நான் காமர்ஸ் தான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டு ஹீ ஜாயின். அவனை இந்தியாவுக்கு அமைச்சோம் சிஏ படிக்கிறதுக்கு, இந்தியன் சிஏ படிக்கிறதுக்கு. அங்கே போய் அவன் படிச்சுட்டு ரேங்க் ஹோல்டராக வேற வந்தான். அப்போ இவனும் அதே ஸ்கூலில் சேர்ந்துருந்தான். இவன் கொஞ்சம் go to say very early stages எல்லாம் ரொம்ப படிக்க மாட்டான். ஸோ டீச்சர் சொன்ன மாதிரி பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போகிறச்சு இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஏன்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா வந்துடுவான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவா. ஓ அவனோட அம்மாவா நீங்கள், ஆனால் இவன் வந்து படிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லுவா. ஸோ அப்போ நான் சொல்லுவேன், born of a particular blood and எங்கள் மாமனார் is a school teacher again. He is a double graduate and he earned a very big name in Tirunelveli. So born of that blood, definitely he will not be going bad அப்படின்னு was my feeling. Gut feeling said that he would not become bad. அதனால சொல்கிறச்சே வந்து இல்லை எஸ்பெஷலி இந்தியன் ஹை ஸ்கூலில் அந்த டீச்சர்ஸ் அவங்களோ ஓவர் கிளாஸ் எல்லாம் ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இவனுக்கே பிடிக்காதம்மா எனக்கு படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ 9th 10th தான் ரொம்ப கம்பல் பண்ணினோம், இல்லைடா நீ சயின்ஸு சேரு, சரி மெடிசன் சேரலாம், எப்படி சார் கேபிடேஷன் ஃபீ கொடுத்து சேர்த்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். வேண்டவே வேண்டாமா எனக்கு நான் ஐ வாண்ட் டு ஜாயின் காமர்ஸ். எகெயின் 11th வந்து காமர்ஸு சேர்ந்தா. அப்போன்னு பார்த்து எங்கள் மாமனார் தவிர நான் ஊருக்கு போயிருந்தேன். அவன் வந்து 11th சேர்ந்த உடனேயே நான் இந்த கோர்ஸு சேரணும்னு சொல்லிட்டு அவனே அவன் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவன் வந்து கோர்ஸை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் he took a lot of effort. Honestly has to be said, well before the boy and behind the boy. So ஒன்னே ஒன்றுதான் சொல்லுவேன், hard work definitely pays off. Intelligence is one thing, but the hard work, Almighty's blessings and elders' well wishes go a long way in the child's outcome. அதனால குழந்தை சின்னப்பா படிக்கலன்னு நம்ம ரொம்ப நினச்சிப்போம், ஐயோ படிக்கலையே நீ இதை படி நீ அதை படின்னு as a parent எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்கும். ஆனால் படிக்கணும்னு அந்த குழந்தைகளுக்கு உள்ள ஒரு ஈர்ப்பை நம்ம வளர்த்தோம்னா போகிறோம், டெஃபினெட்லி தே வில் கம் அப். அண்ட் திஸ் இஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் டு ஆல் த பேரண்ட்ஸ், பிகாஸ் as every parent we want our child to be the best, but it is the thought process that we need to induct or indulge with them and tell நீயும் படிச்சாதான் நீ இப்படி வாழ முடியும்டாங்கிற உன்னையே ஒரு மெசேஜை கம்யூனிகேட் பண்ணினா போகிறோம். அதுதான் அவன் அப்பா பண்ணிட்டு இருந்தார் அவன்கிட்ட. இன்னைக்கு நீ இந்த மாதிரி துபாயில் இருக்கடா, ஒரு காரில் போகிற அப்பா அம்மாவோட ஒரு சாக்லேட் ஒன்றுனா வாங்கிக்கிற, ஆனால் நீ இதை நாளைக்கு உன் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன்னா நீ மினிமமாக படிக்கணும். அதை நம்ம இன்கல்கேட் பண்ணினா போகிறோம், அவள் வந்து முன்னுக்கு வருவாங்கிற ஒரு தாழ்மையான திடமான நம்பிக்கை இருக்குது. அவள் அப்பா கூடவே உட்காந்து ஒரு ஃபஸ்ட்டு 4 பேப்பருக்கு ஒரு கணக்கையும் கரெக்டாக போடுவோனான்னு பார்ப்பேன். அவட சொல்ல நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறல அவள் எக்ஸாம் எழுத போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கூடவே உட்காண்டிருந்தேன். ஸோ நான் ஒரு எக்ஸாம் முடிச்சேன்னு சொல்லுவார், பார்த்தியா நான் சொன்னது கரெக்டாக போச்சு அப்படின்னு. ஸோ 5வது எக்ஸாம் போது சொல்லிட்டான், இவன் அப்பா நீங்கள் இந்த பேப்பர் நடத்தவே போகிறதில்ல, இன்னும் பாக்கி ஐ ஹவ் காட் 9 more பேப்பர்ஸ், நான் என் பேப்பர்ஸை படித்து நானே பாஸ் பண்ணுறேன்ப்பா நீங்கள் பாருங்கோ அப்படின்னு சொன்னான். அண்ட் ஹி டிட் மேக் இட் அப், தேங்க்ஸ் டு த ஆல்மைட்டி அண்ட் எவ்ரிபடிஸ் விஷஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு த ஸ்டேஜ் தட் வி ஆர் ஹியர். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ் ஸ்வேதா, ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா எங்களுக்கும் ரொம்ப அவ்வளோலாம் நாங்கள் வந்து நாங்கள் அதுக்குள்ளேயே இருப்போம், நாங்கள் பாட்டு இருந்துட்டுருப்போம். இவனுக்கு ரொம்ப வெக்கம் வரலாமான்னு சொல்லிட்டு இருந்தான். இவர் இன்னைக்கு காரை பார்க் பண்ணுறச்சே கூட. ஸோ தேங்க்ஸ் டு ஹர் ஸ்பெஷலி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு த crowd. As young children, I would like to tell one thing, please work hard and definitely that hard work pays off.